ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈரோட்டிலே பிரம்மாண்டமான தேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ சக்தி சினிமாஸ் அந்த தேட்டரை பற்றி நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த தேட்டர் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தேட்டர் வந்து ஈரோடு மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி சினிமாஸ் இருக்குது. இந்த தேட்டர் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்க்கும்போது அபிராமி தேட்டர்னு சொல்லி இருந்தது. அபிராமி தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி தேவி அபிராமி அப்படின்னு சொல்லி 2 ஸ்க்ரீன் இருந்துச்சு. இப்போ இதை ஆல்டர்னேட் பண்ணி ஸ்ரீ சக்தி சினிமாஸ் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிருக்காங்க. மாற்றிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 ஸ்க்ரீன்ஸ் கொண்டது. ஈரோட்டிலே மிகப்பெரிய 7 ஸ்க்ரீன் கொண்ட தேட்டர் அப்படின்னு சொல்லி எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ சக்தி சினிமாஸ் தான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மகாராஜாவோட 5 ஸ்க்ரீன் தான் இருக்குது. இதில் இப்போ வந்து நல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணி இது இடமெல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்கிங் வசதி எல்லாமே முன்னாடி நல்லா செம்மையாக விட்டுருக்காங்க. முன்னாடி நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறனால பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த டிக்கெட் கவுண்டர்லேயே நம்ம முன்னாடி போய் பண்ணிவிட்டு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே போகும்போது செக்கிங் எல்லாம் இருக்குது. இதில் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் இந்த தேட்டரில் அலோடு கிடையாது. ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வர மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க. டிக்கெட் வாங்கிட்டு நம்ம முன்னாடி இந்த கவுண்டர்லேயே உள்ளுக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன், செகண்ட் ஸ்க்ரீன், தேர்ட் ஸ்க்ரீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே 3 ஸ்க்ரீன் இருக்கும். மேலே வந்து 4, 5, 6, 7 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மாடிக்கு போகிற மாதிரி இருக்கும். டைல்ஸ் எல்லாம் பாருங்கள் ஒட்டிட்டு நீட்டாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல என்ட்ரன்ஸ்லாம் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. சூப்பராக உள்ளுக்குள்ளே வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல கீழே நம்ம பார்க்கும்போது பாருங்கள், கீழே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் நம்ம வந்திருக்கோம். முன்னாடி என்ட்ரன்ஸில் கீழே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் இருக்க மாதிரி டோரெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டு வச்சிருப்பாங்க. இங்கேருந்து நம்ம பக்கத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் தேர்டு வந்து ஆப்போசிட்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே என்ட்ரன்ஸில் இருக்கும். இந்த இடத்துல முன்னாடி பாருங்கள் பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா நீட்டாக செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரு பண்ணி பாருங்கள். இடமெல்லாம் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி நல்லா பெருசாக பண்ணிட்டாங்க. செகண்ட் ஸ்க்ரீனோட டோர் இந்த பக்கம் தான் இருக்குது. செகண்ட் தேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மேலே போகிற மாதிரி இருக்கும். எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் 3 பக்கம் டோர் இருக்கும். பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ஒரு வழி, வரதுக்கு வரது. பார்த்தீங்கன்னா இறங்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அதுவே அவுட்டர் டோர் ஒன்று வெளியே இருக்கும். அது வெளியே தான் நம்ம வெளியே வர மாதிரி இருக்கும். தேட்டரே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. இங்கே டிக்கெட் கவுண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 190 தான் ஸ்டார்டிங்கே. அது கம்மியாகவே கிடையாது. அது கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல 80 ரூபா இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் ஆக்கிட்டாங்க. அந்த 100 ரூபா டிக்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது மொத்தமாகவே ஒரு 20 சீட்டு மட்டும்தான் இருக்கும். அந்த 20 சீட்டு யார் ஸ்டார்டிங்கில் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த 20 சீட்டு கிடைக்கும். மற்றபடி எல்லாம் பார்த்தீங்கன்னா 190 ரூபா தான் இங்கே ரேட் எல்லாமே. நம்ம அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா முன்னாடியெல்லாம் பாருங்கள் கடை நமக்கு நம்ம எதாவது வாங்குற மாதிரி இருந்தால் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் முன்னாடியே நமக்கு பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு ஸ்க்ரீனுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா கடையெல்லாம் நமக்கு முன்னாடியே வச்சுருப்பாங்க. நம்ம வேணுங்கிறத வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. எதுவுமே ஸ்டார்டிங் 100 ரூபா 150 ரூபாய்க்கு மேலே தான் எல்லாமே நீ வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம இங்கேருந்து அப்படியே மேலே வரும்போது பாருங்கள் 4th 5 6 7 ஸ்க்ரீன்லாம் பார்த்தோன்னா 6 7 வந்து நம்ம ரைட் சைடில் போனோம்னா மேலே ஏறி 6 7க்கு போகிற மாதிரி இருக்கும். லெஃப்ட்டில் வந்து அப்படின்னா 4 5 ஸ்க்ரீன் போகிற மாதிரி இருக்கும். முன்னாடியே லைட்டிங் எல்லாம் பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. பகல்லே பார்க்கும்போது பாருங்கள் இந்த 4 5 ஸ்க்ரீனில் மட்டும் தான் இந்த மாதிரி லைட்டிங் செட்டிங் எல்லாம் பார்த்தோன்னா இந்த இடத்துல முன்னாடியே இருக்குது என்ட்ரன்ஸில். இந்த முன்னாடி என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம அப்படியே முன்னாடி போனோம் அப்படின்னு சொன்னால் 4 5 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்புலேயே ஏறி மேலே போய் அந்த அடுத்த ஸ்க்ரீன் நம்ம போகிற மாதிரி இருக்கும். போகிற வழியில் ஃபஸ்ட்டு நமக்கு 5வது ஸ்க்ரீன் தான் முன்னாடி இருக்கும். அந்த 5வது ஸ்க்ரீன் தான் இந்த தேட்டரில் இருக்கிறதுலே பெரிய ஸ்க்ரீனு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 450லேருந்து 500 பேர் உட்கார மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா 250 300 சீட்டுக்குள்ளே தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோட்பாடு மட்டும்தான் இன்றைக்கி ஓடிட்டுருக்கு இந்த ஸ்க்ரீனில் எல்லாத்துலேயும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 4th ஸ்க்ரீனுக்கு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் பாருங்கள் படம் போட்டாச்சு. ஒவ்வொரு ஸ்க்ரீனும் நல்லா 7.1 ஸ்பீக்கரெல்லாம் வச்சு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தேட்டரெல்லாம் சூப்பராக. இந்த ஈரோடு தேட்டருக்கு நம்ம வர மாதிரி இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இந்த தேட்டர் இருக்குது. முன்னாடி வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி சினிமாஸ் அப்படிங்கிறது இந்த தேட்டரை தாண்டி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பஸ் ஸ்டாண்டு போகிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம படம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா பேக் சைடில் நம்ம இறங்கி போகும்போது பாருங்கள் அங்கே ஸ்டெப் வழியாக தான் நம்ம கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். அங்கேருந்து இறங்கி போனதுக்கப்புறம் பைக் ஸ்டாண்டெல்லாம் பாருங்கள் அங்கே கார் பார்க்கிங் பைக் ஸ்டாண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வழியாக தான் நம்ம வெளியே வர மாதிரி இருக்கும் அவுட்டரில். இங்கேருந்து நம்ம வெளியே வந்து அப்படியே நம்ம வெளியே போகிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாகவே பார்க்கிங்கில் க்ளோஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வெளியே வர மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ முறையாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.